அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் எப்பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும், எந்த கிரகங்களினால் விபரீத ராஜயோகம் நிகழ்ந்தால் ஜாதகருக்கு பெரும் யோகம், கிரகங்கள் எந்த வீட்டில் ஸ்தான பலத்தை பெற்றால் விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடாய் ஜாதகர் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருந்தவரை சமூகத்துல ஒரு பெரிய நிலைக்கு உயர்நிலைக்கு கொண்டு வருது, பொருளாதாரத்திலே சிரமப்பட்ட ஒருவரை பொருளாதாரத்திலே பெரும் நபராக மாற்றுவது, எதிர்பாராமல் ஒரு ஜாதகருக்கு திடீர் புகழ் கிடைப்பது, திடீரென்று பெரும் செல்வங்கள் சேர்ந்து விடுவது, பெரும் துறைகளிலே பெரும் வல்லுநர்களாக மாறுவதெல்லாம் இந்த விபரீத ராஜயோகத்தால தான் நிகழும். அப்போ கிரகங்கள் எப்படி இருக்கணும்? 12 லக்னத்திற்கும் எந்த கிரகத்தின் வலு இருக்கும் பொழுது இந்த விபரீத ராஜயோகம் முழு பலனையும் ஜாதகர் அனுபவிக்கும்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த விபரீத ராஜயோகம்ன்றது சில கெட்ட பலனையும் கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா, சாதாரண ஒரு லைஃப் ஸ்டைல இருந்தவரை எதிர்பாராமல் பெரும் பொருளாதாரத்தை கொடுத்து வேறு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாத்திட்டு மீண்டும் அந்த பொருளாதாரத்தை இழக்க செய்கிறது. மீண்டும் அவரை ஆர்டினரி லைஃப்குள்ள கொண்டு வருது. ஆனா ஜாதகருடைய மனநிலையில் அதுல மிங்கிளாகி லைஃப் ரன் பண்ண முடியாத நிறைய ஜாதகங்களை நம்ம அப்பாயின்மெண்ட்ல பாக்குறோம். அதனால விபரீத ராஜயோகம்ன்றது பொதுவான அமைவுகள்ல 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடங்களை தொடர்பு படுத்துவதுதான் விபரீத ராஜயோகம். ஆனா நிறைய ஜாதகங்கள்ல சில லக்னங்களுக்கு 6ஆம் இடம் யோகமா இருக்கும், சில லக்னங்களுக்கு 8ஆம் இடம் யோகமா இருக்கும், 12ஆம் இடம் யோகமா இருக்கும். இப்ப மாறுபட்டு அவயோக பாவங்களோட இந்த விபரீத ராஜயோகம் நடந்துட்டா அந்த ஜாதகருக்கு பெரும் செல்வங்களோ பெரும் புகழோ கிடைச்சிருது. ஆனா திரும்ப அந்த ஜாதகரை தசை முடிஞ்சதும் விடுவித்து விடுகிறது, மீண்டும் சிரமப்படுகிறார். அந்த வகையில எப்பொழுது யோகமான விபரீத ராஜயோகன்றதையும் பார்த்துடலாம். பொதுவான முக்கியமான பொது விதியாக 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 அதிபதிகள், 3 வீட்டின் அதிபதிகள் உருவாக்குறதா, அதிபதிகள் உருவாக்குவது இந்த விபரீத ராஜயோகம்ன்றது. 6, 8, 12ஆம் வீட்டின் அதிபதிகளால் உருவாகுவதுதான் இந்த விபரீத ராஜயோகம்ன்றது. எந்த ஒவ்வொரு லக்னமா பார்க்கலாம். மேஷ லக்னத்திற்கு எந்த இடங்கள்ல வலு பெற்றால் ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் நன்மை செய்யும்ன்றத பார்க்கலாம். அதுபோல ரிஷபம் முதல் மீன முறை பார்க்கலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் நிகழ வேண்டும் என்றால் 6ஆம் இடம் கன்னிமனை முக்கியம், கன்னிமனையின் அதிபதியான புதன் முக்கியம், 8ஆம் இடம் செவ்வாய் ரொம்ப முக்கியம், 12ஆம் இடம் குரு ரொம்ப முக்கியம். இந்த 6, 8, 12ஆம் இடங்களிலாம் நிகழக்கூடியதுதான் இந்த விபரீத ராஜயோகம். 6ஆம் அதிபதியா புதன் வரார், 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வரார், 12ஆம் அதிபதியாக குரு வரார். இந்த 3 கிரகங்கள் உருவாக்குவதுதான் விபரீத ராஜயோகம். இந்த 3 கிரகங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை. உதாரணத்திற்கு புதன், குரு, செவ்வாய் இப்படி எல்லாம் இருந்தா பெரும் யோகம். ஏன்னா ஒரு 2 கிரகம் இருந்தாலே போதும். விபரீத ராஜயோகம் என்பது 3 இல்லை. புதன், குரு, செவ்வாய், இதுல 3 ஏதேனும் 2 இருந்தா கூட இந்த இடத்துல விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். ஆனா இந்த இடத்துல குரு வலுக்கணும், குரு வலுவாக இருக்க வேண்டும். இப்படி பார்த்தா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா உங்க ஜாதகத்துல நேரடியாக கிரக பலனை பார்ப்பதனால இந்த புதன், செவ்வாய், குரு இந்த 2 கிரகங்களில், இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் 2 கிரகங்கள் 8, 12ஆம் இடங்களோட தொடர்பு வருவது விபரீத ராஜயோகம், 6ஆம் இடத்தோட தொடர்பு வருவது விபரீத ராஜயோகம். இப்ப மேஷ லக்னக்காரர் நிரந்தரமா அந்த விபரீத ராஜயோகத்தினுடைய பலனை அனுபவிக்கணும்னா இந்த 8, 12ஆம் அதிபதிகள் வலுத்து குருவோ செவ்வாயோ வலுவாக இருந்து அப்பொழுது இந்த விபரீத ராஜயோகம் நிகழ்ந்தாதான் நிலைக்கும். ஒருவேளை 6ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறார், கூடவே குரு இருக்கிறார், நல்ல ஒரு 6ஆம் இடத்து அதிபதியான புதனுடைய திசையில நல்லா இருக்கும், குருவோட திசையில நல்லா இருக்கும். ஆனா அடுத்த திசையில மீண்டும் கடன் பொருளாதாரத்தை இழக்க செய்து ஜாதகர் கஷ்டம் கொடுத்துரும். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு 8, 12ஆம் இடங்களோட இந்த விபரீத ராஜயோகம் நிகழ்ந்தால் பெருயோகம். அல்லது 6ஆம் இடத்திலே நிகழுமாயின், 6ஆம் இடத்துல நிகழணும்னா எப்படி நிகழணும்? இந்த இடத்துல குரு இருக்கிறார், இங்க புதன் இருக்கிறார், இந்த இடத்துல குரு செவ்வாய் குருமங்கல யோகத்திலும் இங்க புதன் இருந்து தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்று இது நிகழ்ந்தால் அப்பொழுதுதான் யோகம். 6ஆம் இடத்துல புதன் வலுத்து இந்த ராஜயோகம் நிகழக்கூடாது. நிறைய நம்ம பேசிக் வீடியோ பார்த்துட்டோம், நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சாப்டான விஷயம், புதன் வலுத்து இந்த யோகங்கள் நிகழ்ந்தால் கொடுப்பதை காட்சிப்பதை போல ஒரு ஜாதகருடைய லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி பிறகு மீண்டும் அவருடைய லைஃப் ஸ்டைல பிரச்சனைக்கு உள்ளாக்கும். அப்ப 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை அல்லது 6, 8, 12ஆம் இடங்களே அமர்ந்தார் விபரீத ராஜயோகம் நிகழ்கிறது. மேஷ லக்னத்திற்கு புதன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. இது ஒரே விதிதான். புதன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழனா
ஜாதகர் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருந்தவரை சமூகத்தின் மத்தியிலே ஒரு பிரபலமான நபராக மாற்றும். ஆதிபத்தியத்தை பொறுத்து ஆதிபத்தியத்தில் உள்ள பொருள்காரகங்களை கொடுத்து ஜாதகர மகிழ்ச்சி காட்டும். இந்த விபரீத ராஜயோகம்ன்றது எதிர்பார்த்தே இருக்க மாட்டான். சாதாரணமாக ஏதோ ஒரு இடத்தில் கூலி வேலை செய்தவரை ஒரு மிகப்பெரிய உலக அளவில் சுற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் தொழிலையும் பெரும் உயரத்தையும் பெற செய்யும் இந்த விபரீத ராஜயோகம். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. விபரீத ராஜயோகம் எப்பொழுது உருவாகும்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 3 பாவங்கள், இந்த 3 பாவத்தின் அதிபதிகள் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்துகிறார்கள். 6ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன், 8ஆம் இடத்தின் அதிபதியான குரு, 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்திற்கு காரணம். இதுல ஏதேனும் 2 கிரகங்கள் இணைவோ அல்லது தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றோ இந்த கிரகங்கள் 6, 8, 12 இருந்தா ரிஷப லக்னத்திற்கு விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடா ஜாதகர் எங்கோ ஒரு மூலையில் இருந்தவரை ஒரு மிகப்பெரிய நபராக மாற்றப்படுகிறது. அது எதிர்பாராத மாற்றமாக இருக்கும். வாழ்க்கையிலே பொருளை கொடுக்கும், புகழை கொடுக்கும், ஒரு தனி நபராக மாற்றும். ஆனால் இந்த விபரீத ராஜயோகத்தை அவர் கடைசி வரைக்குமே அனுபவிக்கணும். அந்த விபரீத ராஜயோகம் கொடுத்ததை ஜாதகர் வாழ்க்கையில் கடத்த வேண்டும் என்றால் இந்த விபரீத ராஜயோகத்தை அவயோக கிரகமான குரு வலுத்து நிகழக்கூடாது. குரு வலுவற்று இந்த விபரீத ராஜயோகம் நிகழ்ந்தால் ஜாதகர் தற்சமயம் மட்டும் அந்த தசாக்களில் மட்டுமே விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடால் கௌரவ பெயர் புகழெல்லாம் அடைவார். பிறகு ஜாதகர் சிரமப்படுவார். அப்ப குரு வலுத்து, குரு மட்டும் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நடக்கக்கூடாது. சுக்கிரன் வலுக்கலாம், செவ்வாய் வலுக்கலாம். ஒருவேளை உதாரணத்திற்கு சுக்கிரன் இங்கு அமர்ந்திருக்கு, குரு இங்கு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்குன்னா இந்த பரிவர்த்தனை இருந்தா ஓகே. தனித்து ஸ்தான பலத்தை குரு மட்டும் பெற்றா தப்பு. கண்டிப்பா ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கும். ஆனா பிறகு ஜாதகரை சிரமப்படுத்தும். அப்ப விபரீத ராஜயோகம் ரிஷப லக்னத்திற்கு ஏற்படுவது 6, 8, 12ஆம் அதிபதிகளான சுக்கிரன், குரு, செவ்வாயால் நிகழ்கிறது. இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் 2 கிரகங்களாவது 6, 8, 12ஆம் இடங்களோடு பரிவர்த்தனை இணைவு தொடர்பை பெற்றால் விபரீத ராஜயோகம். ஆனால் அதை நிலைத்து பெறுவதற்கு குரு ஸ்தான பலத்தை பெறக்கூடாது. குரு ஸ்தான பலத்தை பெற்று விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. இப்ப மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறீங்க. விபரீத ராஜயோகம் எப்ப நிகழும்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 3 பாவங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள். இதனுடைய அதிபதிகள் யாரெல்லாம் இருப்போம்? 6ஆம் இடத்திற்கு செவ்வாய், 8ஆம் இடத்திற்கு சனி, 12ஆம் இடத்திற்கு சுக்கிரன். இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்த போகின்ற கிரகங்கள் மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு. சுக்கிரன், சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் 2 கிரகங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனையோ இணைவு தொடர்பை பெற்று 6, 8, 12ஆம் இடங்கள்ல இருந்தா இது விபரீத ராஜயோகம்னு சொல்றோம். இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடால் ஜாதகர் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு செயலை செய்தவ கூட வாழ்க்கையை மாற்றி ஒரு உச்சத்தில் பெயர் புகழ கொண்டு போய் சேர்க்கும். ஆனா இந்த விபரீத ராஜயோகம் நிலைத்து இருக்கணும்னா இந்த மிதுன லக்னக்காரருக்கு செவ்வாய் தனித்து மட்டும், செவ்வாய் மட்டும் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நடக்கக்கூடாது. சனி வலுத்து நடக்கலாம், சுக்கிரன் வலுத்து நடக்கலாம். அப்படின்னு என்ன சொல்றோம்? சனி பகவானுக்கு ஆட்சி பெற்றிருக்கலாம், கூட செவ்வாயே இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், அல்லது சுக்கிரன் இங்க வலுத்து இருக்கலாம், கூடவே சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல செவ்வாய் தனித்து வலுத்து இங்கு சுக்கிரனோ தொடர்பு கொள்றார், சனியோ தொடர்பு கொள்றாருன்னா ஆரம்பத்துல நல்லா இருக்கும், பிற்பகுதியில விபரீத ராஜயோகம் வேலை செய்யாது. அப்ப செவ்வாய் மட்டும் வலுத்து, செவ்வாய் வலுத்து பிற கிரகங்கள் ஸ்தான பலத்தை இழந்தால் அங்கு பிரச்சனை. இந்த 8ஆம் இடமும் அப்படிதான், செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும். ஆனால் சனி பகவானுடைய தொடர்பு இருப்பதனால உச்ச பலனை வீட்டு அதிபதி ஸ்தான பலம் நிவர்த்தி செய்யும். அதனால 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் தனித்து வலுத்து, செவ்வாய் மட்டும் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. இது இதுல ஒரு விதி விலக்கு. ஏன்னா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ல விபரீத ராஜயோகம் இருக்கான பொருளாதாரத்திலே சிரமம் வருவதும் திடீர் இழப்பை சந்திக்கிறதையும் நிறைய பார்த்துட்டோம். அந்த அமைப்புல இந்த விதியில செவ்வாய் வலுத்து இருந்தா மிதுன லக்னக்காரருக்கு விபரீத ராஜயோகம் வேலை செஞ்சாலும் பிறகு எல்லாத்தையும் இழப்பார். கடகலக்னத்துல ஜனனிச்சிருக்கீங்க. விபரீத ராஜயோகத்தை யார் உருவாக்குறார்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு 6, 8, 12ஆம் இடங்களான தனுசு மனையும் கும்பமனையும் மிதுனமனையும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மனைகள். இதனுடைய அதிபதிகளான 6ஆம் அதிபதியான குரு, 8ஆம் அதிபதியான சனி, 12ஆம் அதிபதியான புதன். இந்த கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்த போகின்ற கிரகங்கள். உங்கள் ஜாதகத்துல இந்த 3 கிரகங்களை ஏதேனும் 2 கிரகங்கள் இணைவோ பார்வையோ பரிவர்த்தனையோ பெற்றிருக்காருன்னா இந்த 6, 8, 12ஆம் இடங்களோட விபரீத ராஜயோகமானது நிகழும். இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடால் கடகலக்னக்காரர் மிகப்பெரிய பெயர் புகழையோ எதிர்பாராத வாழ்க்கையில் பல மாற்றங்களை அனுபவிப்பார்.
ஆனால் இந்த கடகலக்னக்காரருக்கு இந்த விபரீத ராஜயோகத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னா எந்த நிலையிலும் சனி வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. சனி வலுவா இருக்கிறார், பிற கிரகங்களான புதன் குரு வலுவை இழக்கிறார். உதாரணத்திற்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், குரு இருக்கிறார், புதன் இருக்கிறார். விபரீத ராஜயோகம் என்ன பண்ணும்? சனி தசை வரும்போதோ இல்ல குரு தசையோ புதன் தசையிலோ நல்ல பலனை செய்யும், பிற காலங்களில் ஜாதகருக்கு சிரமப்படுத்திடும். அப்ப சனி வலுத்து விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் விபரீத ராஜயோகம்னா இந்த 3 கிரகங்கள் எங்க இருந்தாலுமே நடந்துருன்றது ஒரு பொதுவான கேள்வியா இருக்கு. கண்டிப்பா கிடையாது. 6, 8, 12ஆம் இடங்கள்ல இது நிகழணும். அதிலும் சனி வலுப்பெற்று இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. அப்ப 8ஆம் இடத்தோடு நிகழ்வது அந்த அளவுக்கு யோகம் இல்லை. 6, 12ஆம் இடங்களோடு நிகழ்வது யோகத்தை கொடுக்கிறது. கடக லக்னத்திற்கு இதுதான் விபரீத ராஜயோகத்திற்கான அமைவு. சிம்ம லக்னத்துல நினைச்சிருக்கிறீங்க விபரீத ராஜயோகத்திற்கான அமைவு. 6ஆம் இடமான மகரமனையும், 8ஆம் இடமான மீனமனையும், 12ஆம் இடமான கடகமனையும், இந்த 3 மனைகளே விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மனைகள். இதனுடைய அதிபதிகளான 6ஆம் அதிபதியான சனி, 8ஆம் அதிபதியான குரு, 12ஆம் அதிபதியான சந்திரன், இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். சனி குரு சந்திரன் இவர்கள் தான் விபரீத ராஜயோகத்தை சிம்ம லக்னத்தில் கொடுக்க போகிறார்கள். இதுல 2 கிரகங்களோ அல்லது 3 கிரகங்களோ இணைவு பெற்று பரிவர்த்தனை அமைவுகளில் அமர்ந்தால் அல்லது தங்களுக்குள் பார்வை பெற்றிருந்தா விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துது. இந்த விபரீத ராஜயோகம் என்ன பண்ணும்னா சிம்ம லக்னக்காரர சாதாரணமாக இருந்தவரை பெருநபரா மாற்றும் அல்லது துறைகளை மாற்றும், இடமாற்றம் பண்ணும், ஜாதகரை பெரும் யோகத்தை அனுபவிக்க செய்யும். எங்கேயோ இருந்தவரை எங்கோ ஒரு உச்சத்தை கொண்டு போய் நல்லவனாக கொடுக்கும். ஜாதகர் எதிர்பாராத கனவிலும் கற்பனையிலும் நினைக்காத அந்த உயரத்தை கொடுக்கும். ஆனால் இந்த விபரீத ராஜயோகத்துல சனி வலுத்தார் என்றால் கண்டிப்பா இந்த விபரீத ராஜயோகத்தினுடைய வெளிப்பாடா ஜாதகர் முதல்ல நல்லா இருப்பார், பிறகு எல்லாமே இழந்துருவார். விபரீத ராஜயோகம் நிகழும். ஆனால் சனி வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழ்துன்னா சிம்ம லக்னக்காரர் பிறகு பிரச்சனையை அனுபவிக்கிறார். இந்த விபரீத ராஜயோகத்தை முழுவதா அனுபவிக்க முடியல. அந்த பர்டிகுலர் டைம் அவரோட லைஃப் ஸ்டைல மாத்துது. ஆனா பிற்பகுதி வாழ்க்கையில பெரும் லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டு ஜாதகர் சிரமத்திற்கு வந்து மன ரீதியாக கஷ்டப்படுகிறார். அப்ப சனி வலுக்காம இந்த விபரீத ராஜயோகம் நிகழ வேண்டும்ன்றத உறுதிப்படுத்த. 6ஆம் இடத்தை விட பிற இடங்கள்ல யோகம். கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விபரீத ராஜயோகம் எப்பொழுது நிகழும்? 6ஆம் மனையான கும்பமனை, 8ஆம் மனையான மேஷமனை, 12ஆம் மனையான சிம்மமனை, இந்த 3 மனைகள் தான் கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மனைகள். இதன் அதிபதிகளான 6ஆம் அதிபதி சனி, 8ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி சூரியன், இந்த 3 கிரகங்கள் தான் காரணம். விபரீத ராஜயோகத்தை கன்னி லக்னக்காரருக்கு கொடுக்கக்கூடிய இந்த 3 கிரகங்கள் தான் கொடுக்குது. இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் 2 3 கிரகங்களோ இணைவு பெற்று பரிவர்த்தனை பெற்று பார்வை பெற்றாமந்தால் அது விபரீத ராஜயோகம். அந்த வெளிப்பாட்டா கன்னி லக்னக்காரர் எங்கோ சிரமப்பட்டவரை அல்லது ஏதோ ஒன்று செய்து கொண்டவரை கற்பனை மிஞ்சிய ஒரு உயரத்தை கொடுக்கும். தொழிலிலும் பணத்திலும் பொருளாதார பின்னணியிலும் ஜாதகரை ஒரு உயர் மட்டத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் இந்த விபரீத ராஜயோகத்தை ஜாதகர் முழுவதுமா அனுபவிக்கணும். ஏன்னா விபரீத ராஜயோகம் நிகழ்ந்துருச்சு, ஒருத்தர் அட் டைம்ல பெரும் யோகத்தை பட்டிட்டார். ஆனா அதை சஸ்டைன் பண்ணி தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும்? இந்த கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் வலுத்து விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. சனி வலுத்து நிகழலாம், சூரியன் வலுத்து நிகழலாம். செவ்வாய் வலுத்து விபரீத ராஜயோகம் நிகழ்ந்தால் கன்னி லக்னக்காரர் அனுபவிப்பார். பெரிய பெரிய பணம் பண்ணியிருப்பார், பெரிய பெரிய பில்டிங் பண்ணியிருப்பார், தொழில் பண்ணியிருப்பார், எல்லாம் நல்லா வந்திருக்கும். ஆனா பிற்பகுதி வாழ்க்கையிலே பெரும் சிரமத்தை அனுபவித்து அத்தனையும் இழந்து ஜாதகர் மன துன்பத்தை அடைவார். அப்ப கன்னி லக்னக்காரரு செவ்வாய் வலுத்து விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இது கன்னி லக்னத்திற்கு. துலாத்துல பிறந்திருக்கிறீங்க. துலாம் லக்னத்தில் ஜனனித்தவருக்கு விபரீத ராஜயோகத்தை எந்த பாவங்கள்லாம் நிகழ்த்துது? 6ஆம் மனையான மீனமனை, 8ஆம் மனையான ரிஷபமனை, 12ஆம் மனையான கன்னிமனை, இந்த 3 மனைகள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்தக்கூடிய மனை. இந்த அதிபதிகளான 6ஆம் அதிபதியான குரு, 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதியான புதன், இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்தக்கூடிய கிரகங்கள். அப்ப குரு சுக்கிரன் புதன் இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் 2 கிரகங்கள் இணைந்தோ 3 கிரகங்கள் இணைந்தோ பரிவர்த்தனை பெற்றோ பார்வை பெற்றோ இருந்தா துலாம் லக்னக்காரருக்கு விபரீத ராஜயோகம் நிகழுது. அது எங்க இருக்கணும்? 6, 8, 12க்குள்ள இது நிகழணும். 6, 8, 12க்குள்ள இந்த விபரீத ராஜயோகம், இந்த கிரகங்கள் இணைவு பார்வை தொடர்பை பெற்றிருந்தா விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடா ஜாதகர் கற்பனையிலும் எண்ணாத புகழையும் கற்பனையிலும் நினைக்காத பொருளையும் அந்த ஆதிபத்தியங்கள் ரீதியில எடுத்துக்க போறார். பெருமாற்றம் வாழ்க்கையில நிகழ்த்த போகிறது. ஆனால் அந்த மாற்றம் நிலைச்சிருக்குமா? குரு வலுத்து நிகழக்கூடாது. குரு வலுத்து
இந்த விபரீத ராஜயோகம் துலா லக்னத்திற்கு நிகழக்கூடாது. குருதான் வலுவா இருக்கிறார், சுக்கிர புதன் எல்லாம் வலு இல்ல, ஆனா விபரீத ராஜயோகம் இருக்கு எனக்கு அப்படின்னா ஜாதகருக்கு வாய்ப்பு இல்லை, ஜாதகருக்கு ஸ்ட்ரகிள், ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்ப குரு வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாதுன்றத உறுதிப்படுத்துறோம். மற்றபடி சுக்கிர புதன் வலுத்து அப்பொழுது விபரீத ராஜயோகம் நிகழலாம், நல்ல பலன் இருக்கு. உதாரணத்திற்கு இங்க குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் இதே இடத்துல குரு ஆட்சி பெற்று புதன் சுக்கிரன் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல குருவுக்கும் ஸ்தான பலம் சுக்கிரனுக்கும் ஸ்தான பலம், அதிலும் பெரிதாக புதனுக்கு பெரும் ஸ்தான பலம். அப்ப விபரீத ராஜயோகம் ஜாதகர் கிடைச்சிரும். விபரீத ராஜயோகம் கிடைச்சு மறுபடியும் வாழ்க்கையில் ஒரு சிரமத்தை பட்டு மீண்டும் மேல் நோக்கி வருவார். அப்ப குரு வலுத்து துலாம் லக்னத்திற்கு விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, விபரீத ராஜயோகம் எப்ப நிகழும், எந்த மனைகள் ஏற்படுத்தும்? 6ஆம் மனையான மேஷமனையும் 8ஆம் மனையான மிதுனமனையும் 12ஆம் மனையான துலாமனையும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மனை துலா லக்னக்காரருக்கு. இந்த கிரகங்கள்னு பார்த்தா 6ஆம் அதிபதியான செவ்வாய், 8ஆம் அதிபதியான புதன், 12ஆம் அதிபதியான சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்த போகின்ற கிரகம். அப்ப செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்களில் 3ல் 2 அல்லது 3மே இணைந்தோ பார்வை பெற்றோ பரிவர்த்தனை பெற்றோ 6, 8, 12ஆம் இடங்களோடு இது நிகழ்ந்தால் இது விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடாய் கற்பனையிலும் என்னாத ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் சந்தித்து புகழாகவோ பொருளாகவோ ஜாதகர் அனுபவிக்க போகிறார் விருச்சக லக்னக்காரர். திடீர்னு அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட போகிறது. ஆனால் அது நிலைத்து இருக்குமா? நிலைத்த பலனாக ஜாதகர் அனுபவிப்பாரனா? இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. புதன் வலுத்து விபரீத ராஜயோகம் நிகழுதுன்னா ஜாதகருக்கு ராஜயோகம் கிடைக்கும், ஆனா அதை தக்க வைத்துக் கொள்ள மாட்டார், மீண்டும் பழைய நிலைக்கு சிரமத்தை படுவார் அப்படின்றதுதான் விதி. அப்ப விபரீத ராஜயோகம்னா இந்த 3 கிரகங்களும் இந்த 3 மனைகளுமே தான் விருச்சகத்திற்கு ஏற்படுத்துகிறது. அதுபோல தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் மனைகள் யார்? 6ஆம் மனையான ரிஷபமனை, 8ஆம் மனையான கடகமனை, 12ஆம் மனையான விருச்சகமனை. இந்த 3 மனைகள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்த போகின்ற மனைகள். இதன் அதிபதிகளான சுக்கிரன், 8ஆம் அதிபதியான சந்திரன், 12ஆம் அதிபதியான செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். அப்ப தனுசு லக்னக்காரருக்கு இந்த சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் இதில் ஏதேனும் 2 கிரகங்களோ 3 கிரகங்களோ இணைந்து பரிவர்த்தனை பெற்று பார்வை பெற்று 6, 8, 12ஆம் இடங்களோட தொடர்பு கொண்டா அது விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாட்டாய் ஜாதகர் என்ன அனுபவிப்பார்? தனுசு லக்னக்காரர் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில சிரமப்பட்டு கொண்டிருந்தவரை வாழ்க்கையை பொருளாதாரத்திலும் புகழும் மேம்படுத்தி கற்பனையும் என்னாத ஒரு பெரும் உயரத்தை அடைய செய்யும் எப்பொழுது தசைகள் வரும்பொழுது. ஆனால் இந்த விபரீத ராஜயோகத்தை ஜாதகர் முழுவதுமா வாழ்நாளில் அனுபவிப்பது கிடைச்சிருச்சு, கிடைத்ததை வைத்து அடுத்தடுத்து டெவலப் பண்ணணும், கிடைத்ததை வைத்து அந்த நேரத்தில் அனுபவித்து பிறகு இழக்கக்கூடாது. அந்த வகையில இந்த தனுசு லக்னக்காரருக்கு சுக்கிரன் வலுத்து நிகழக்கூடாது. சுக்கிரன் தான் வலுத்து இருக்கிறார், சந்திர செவ்வாயில உடன் இருக்கிறார்கள், சுக்கிரனுக்கே அதிக ஸ்தான பலன்னா அப்ப விபரீத ராஜயோகம் நிகழும், ஆனால் இறுதியில் ஜாதகர் சிரமப்படுவார். அப்ப சுக்கிரன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. சந்திர செவ்வாய்கள் வலுத்து நிகழ்ந்தால் தனுசு லக்னக்கார் கடைசி வரைக்கும் இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாட்டாய் அந்த கௌரவ பெயர் புகழை தக்க வைத்துக் கொள்வார். தக்க வைத்துக் கொண்டு வாழ்க்கையில யோகங்கள் இருக்கும். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விபரீத ராஜயோகம் எப்பொழுது நிகழும்? 6ஆம் மனை மகரத்திற்கு 6ஆம் ஆதிபத்திய மனையாக கன்னியினுடைய மிதுனமனை வருகிறது. அதுபோல 8ஆம் ஆதிபத்திய மனையாக சிம்மமனை வருகிறது. 12ஆம் ஆதிபத்திய மனையாக குருவனுடைய தனுசு மனை வருகிறது. அப்ப 6ஆம் மனை மிதுனமும் சிம்மமும் தனுஷும் மகர லக்னக்காரருக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மனைகள். இதனுடைய அதிபதிகளான 6ஆம் அதிபதியான புதன், 8ஆம் அதிபதியான சூரியன், 12ஆம் அதிபதியான குரு, இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ 3 கிரகங்களில் ஏதேனும் 2 கிரகமோ, குரு சூரியன் புதன்ல ஏதேனும் 2 கிரகமோ 3 கிரகங்களோ தங்களுக்குள் இணைவு பார்வை பரிவர்த்தனை பெற்று 6, 8, 12ஆம் இடங்களோட தொடர்பு கொண்டா இது விபரீத ராஜயோகம். அப்ப மகர லக்னக்காரருக்கு இந்த விபரீத ராஜயோகம் தான் வாழ்க்கையில் பெருமாற்றங்கள், இடமாற்றத்தினால் யோகம் கிடைக்கும். எதிர்பாராமல் கற்பனையிலும் யூகிக்காத பெரும் செல்வங்களையும் பெரும் பொருளையும் புகழையும் அடைவார், ஒரு யூனிக்கான ஒரு உயர்மட்டத்தை அடைந்து விடுவார் ஸ்தான பலத்தோட இருக்கும்போது. ஆனால் அந்த மகர லக்னக்காரர்கள் அதை எப்பொழுது தக்க வைத்துக் கொள்வார்? புதனோ குருவோ வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நடந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சூரியன் வலுத்து நடந்தால் இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடை ஜாதகர் முழுவதும் அனுபவிக்க முடியாது. ஒரு கட்டத்துல ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கும், பிறகு ஜாதகர் சிரமத்தை படுவார். அப்ப சூரியன் வலுக்காமல் இந்த புதன் குரு வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் மகர லக்னத்திற்கு நிகழ்துன்னா அது யோகம். அந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாட்டாய் ஜாதகர் பிற்பகுதி வரைக்கும் கிடைத்த புகழை வைத்து நிலைத்த செல்வ பொருளை பெறுவார்.
கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, விபரீத ராஜயோகம் எப்பொழுது நிகழும்? 6ஆம் மனையான கடகமனை ரொம்ப முக்கியமான காரணம், 8ஆம் மனையான கன்னிமனை, 12ஆம் மனையான மகரமனை. இந்த 3 மனைகள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்தக்கூடிய மனைகள். 6ஆம் அதிபதியான சந்திரன், 8ஆம் அதிபதியான புதன், 12ஆம் அதிபதியான சனி, இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்தக்கூடிய கிரகங்கள். இந்த 3 இடங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்தக்கூடிய மனைகள். இந்த 3 கிரகங்கள் சந்திரன், புதன், சனி, இவர்களில் ஏதேனும் 2 3 பரிவர்த்தனை பெற்று அல்லது இணைவு பெற்று பார்வை பெற்று அமர்ந்தால் இந்த 6 8 12ஆம் இடங்களோட அது விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாட்டாய் பெரும் உயரத்தையும் பெரும் பெயர் புகழையும் எதிர்பாராமல் எங்கோ இருந்த ஒரு நபரை ஏதோ ஒரு இடத்தில் பெரும் உயரத்தை அடைய செய்யும். ஆனால் இந்த விபரீத ராஜயோகம் நிலைத்து இருக்கணும், கிடைத்த பொருளையும் கிடைத்த புகழையும் நிலைத்து அனுபவிக்கணும்னா ஜாதகத்தில் சந்திரன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. புதன் வலுத்து சனி வலுத்து நிகழுதுன்னா அந்த ஜாதகம் விபரீத ராஜயோகம் நடந்த பிறகு எப்போ தசை வருதோ அப்ப விபரீத ராஜயோகம் செயல்படும். அடுத்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு புதனோ சனியோ வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நடந்தால் சிறப்பு. சந்திரன் வலுத்து நிகழ்ந்தால் ஜாதகர் மீண்டும் சில கடின பலனை அனுபவிப்பார் என்றத உறுதிப்படுத்துறோம். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, விபரீத ராஜயோகம் எப்பொழுது உருவாகும்? 6ஆம் மனையான சிம்மமனை, 8ஆம் மனையான துலாமனை, 12ஆம் மனையான கும்பமனை. இந்த 3 மனைகள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்தக்கூடிய மனைகள். இதனுடைய அதிபதிகளான 6ஆம் அதிபதியான சூரியன், 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதியான சனி பகவான், இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்ப சூரியன், சுக்கிரன், சனி, இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் 2 கிரகங்களோ அல்லது 3 கிரகமோ இணைந்தோ பார்வை பெற்றோ பரிவர்த்தனை பெற்றோ இருந்தா 6 8 12ஆம் இடங்களோட இது விபரீத ராஜயோகம். இந்த 6 8 12ஆம் இடங்களோட இணைந்து பரிவர்த்தனை பெற்று பார்வை பெற்ற நிலையில இருக்கும்போது இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடாய் மீன லக்னக்காரரை எங்கோ சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும் வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுத்துரும். தசைகள் வரும்போது பெரும் புகழை கொடுத்துரும், பெரும் பணத்தை கொடுத்து விடும். கற்பனையிலும் என்னாதான் அந்த உயரிய நிலையை கொடுத்துரும். ஆனா இந்த விபரீத ராஜயோகம் எப்படி நடந்தா சிறப்பு? விபரீத பணம் கிடைச்சிருது, பொருள் கிடைச்சிருது, புகழ் கிடைச்சிருது, அது நிலைத்து இருக்க வேண்டும். கிடைத்த பிறகும் அந்த லைஃப் ஸ்டைல ஜாதகர் அனுபவிக்கிறோம். அதற்கு எப்படி இருக்கணும்னா, மீனத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. சூரியனோ சனியோ வலுத்து நிகழ்ந்ததுன்னா ஓகே. ஆனா சுக்கிரன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நடக்குதுன்னா சுக்கிரனுக்கு தான் ஸ்தான பலம், சனி சூரியன் இழந்திருக்கிறாங்கன்னா இங்க பிரச்சனை. இங்கு ஜாதகருக்கு விபரீத ராஜயோகத்தை முழுவதுமா அனுபவிக்க முடியறதுன்றத உறுதிப்படுத்துறோம். சிரமங்கள் இருக்கு. அப்ப சுக்கிரன் வலுக்காம இந்த சூரிய சனி வலுத்து விபரீத ராஜயோகம் நடந்தா மீன லக்னக்காரர ஒரு மிகப்பெரிய இடத்தில் கொண்டு போய் அமர செய்கிறது. கடைநிலையிலே இருந்தாலும் அவர் ஒரு பெரும் உயரிய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல விபரீத ராஜயோகத்தை பற்றி என்ன கிரகங்கள் கொடுக்குது, எந்த மனைகள் அதற்கு காரணம், எந்த கிரகங்கள் வலுத்தால் விபரீத ராஜயோகத்தை அந்த லக்னக்காரர் முழுவதுமா அனுபவிக்கிறார்ன்றதை பத்தியும் தெளிவாக பார்த்தோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.